சண்டே ஈவினிங் ஒரு 5 o'clock போல் புகழினி குட்டிக்கு பாலில் நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்துட்டு எனக்குமே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுக்கிட்டேன். நாளைக்கு ராமேஸ்வரம் போகிறோம். சித்தி வீட்டில் இருந்துமே வராங்க. 2 ஃபேமிலியும் சேர்ந்து தான் போகிறோம். ஆடி அமாவாசை வருதுன்றதுனால அன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். 1 டேக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி 3 பேருக்கு தேவைப்படுற ட்ரெஸ் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நைட் டின்னருக்கு மாவு இருந்துச்சு. தோசை போட்டுட்டு கூட தேங்காய் சட்னி வச்சு டின்னரை முடிச்சுட்டு கையோட கிச்சனையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இங்கே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அப்படியே சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு விடிய காலையிலே கிளம்புறதுனால போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வீட்டிலேயே ரெடி பண்ணி கொண்டு போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வரதுக்குள்ளேயுமே புளிக்காய்ச்சலெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை 2 பேரும் கதை பேசிகிட்டே பார்த்துட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. மணி 10:45 ஆயிடுச்சு. புளியோதரையும் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு புளிக்கூட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வீட்டில இருந்து 3 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்பயே டைம் ஆயிட்டதுனால இன்னும் தூங்கினோம்னா எந்திரிச்சு கிளம்புறது ரிஸ்க்கு. அதனால அப்படியே கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் டிராவல் விளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.